என் லைஃப் லூப்பில் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட சொல்கிறா. ஹாய், அவள் கதை எபிசோட் 43. இது என்னோடய ஸ்டோரியில் ஒரு பொண்ணோடது. ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால போஸ்ட் பண்ணுறேன். எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கும் இது கண்டிப்பாக தேவைப்படும். ஃபுல்லாக கேளுங்க. என்னோடய ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் பெருசாக சண்டையெல்லாம் வராது. காமனாக சண்டை வருதுன்னா, உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல. அந்த சண்டையே ரொம்ப பெருசாகி வெடித்து ஒரு கட்டத்தில் 2 பேரும் பிரிஞ்சு போகிற நிலைமைக்கு ஆகிட்டோம். ஒரு 2 வாரம் நீயும் பேசலை நானும் பேசலை அப்படின்னு தான் நாங்கள் 2 பேருமே இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு என் 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க அப்பா வேணும்னு கேட்கும்போது, ஐயோ நம்ம பண்ணுறது தப்போ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி நான் போய் அவர்கிட்ட மனசு விட்டு பேசினேன். இங்கே பாருங்கள், நான் பண்ணுறதும் தப்பு தான், நீங்கள் பண்ணுறதும் தப்பு தான். 2 பேருமே உட்காந்து பேசினா எல்லாமே சரியாக போயிடும். 3வது மனுஷங்க யாரையுமே உள்ளே விடாமல் நம்ம 2 பேரும் நம்ம வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நானும் அவரும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சோம். சரி, நம்ம 2 பேர்த்துக்கும் தனியாக ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லி தனியாக போய் வாழ்கிறதுக்கு வாழ்க்கையை பார்த்தோம். இன்றைக்கி என்னோடய லைஃபாக இருக்கட்டும், அவரோட லைஃபாக இருக்கட்டும், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் குழந்தைங்களோட லைஃப்பும் இப்போ சந்தோஷமாக இருக்குது. ஒன்று புரிஞ்சுது இந்த கதையிலேருந்து. ரியல் லவ் டீச் யூ லெசன் சொல்லுவாங்கள்ல, அது இதில் தெரிஞ்சதில்ல. எனக்கு உண்மையாலுமே தெரிஞ்சது. இங்கே ரெஸ்பெக்ட் முக்கியம் இல்லை, லவ் தான் முக்கியம். பாய்.